இந்த தமுமுக காரங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா. டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா போதும், வருஷத்துக்கு ஒரு முறை கொடிகளை தூக்கி கொண்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. பாபர் மசீதி தான் போயிடுச்சு, இனி போராடுவதனால அந்த பாபர் மசீதி கிடைக்கவா போகுது? நம்ம சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அலகாபாத் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நமக்கு எதிரான தீர்ப்பு சொல்லுச்சு. அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நம்பி இருந்தோம். நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவாங்க, நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவாங்க, சாட்சிகளின் அடிப்படையில் தீர்ப்பை சொல்லுவாங்க, அல்லது ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பை சொல்லுவார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் 2019 என்ன நடந்தது? பெரும்பான்மை மத மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கிவிட்டார்களே. நம்முடைய பள்ளிவாசல் நம்முடைய கையை விட்டு போய்விட்டதே. அங்கே ராமர் ஆலயம் கோடிக்கணக்கான மக்கள் வரிப்பணத்திலே பிரம்மாண்டமான முறையிலே கட்டப்பட்டு விட்டதே. சரி, ஒரு பள்ளிவாசல் தானே போயிடுச்சுன்னு சொல்லி நாம் சும்மா இருக்கலாமா? சங்கிகள் அப்படித்தான் சும்மா இருக்கிறார்களா? நம்முடைய ராமர் பிறந்த இடத்திலே நமக்கு ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பள்ளிவாசலையும் நான் தொட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? இல்லை. அடுத்ததா 2 பள்ளிவாசலை கை வச்சுட்டான். மதுராவில ஒரு பள்ளிவாசல், காசியில ஒரு பள்ளிவாசல். காசியில என்ன பள்ளி? ஞானவாபி பள்ளிவாசல். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல். காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அருகிலே இருப்பதன் காரணமாக அங்கே சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லி பொய்யே சொல்லி அவன் என்ன பண்றான்? கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போன உடனே நம்ம சொன்னோம் இல்லையா, சந்திரசூட், அதே ஜட்ஜு தான் அந்த ஞானவாபி பள்ளிவாசலை ஆய்வு செய்ய சொல்லி உத்தரவை பிறப்பிக்கிறார். அப்ப அந்த பள்ளிவாசலை அபகரிக்கும் எல்லா விதமான முயற்சிகளிலும் சங்கிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பக்கம் மதுராவில ஈத்கா பள்ளிவாசல்ல கிருஷ்ணர் இங்கதாயா பிறந்தாருன்றான். அப்ப அந்த பள்ளிவாசலை குறிவைத்து அவன் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறான். நம்ம ஒரு பள்ளிவாசல் தானே போட்டோன்னு சொல்லி விட்டா அடுத்த 2 பள்ளிவாசல் டார்கெட். சரி, இவ்வளவுதானாயா? இது 3 பள்ளியோட நிறுத்துவீங்களாயா? போன வாரம் நவம்பர் 25ஆம் தேதி 24ஆம் தேதி நீங்க பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேச மாநிலம் எங்க காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கோ, எங்க மதுரா இருக்குதோ, அதே உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரான். சாம்பல் அப்படிங்கிற ஊருல என்ன, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஜமா பள்ளிவாசல். அங்க என்னடா இருந்துச்சு? அங்க கோயிலை இடித்துத்தான் அந்த பள்ளிவாசல் அங்கே கட்டப்பட்டு இருக்கு. எப்படா கட்டினாங்க? பாபர் ஆட்சி காலத்துல கட்டிட்டு போயிட்டாங்க. சரி, போறான் சங்கி, அங்க கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போன உடனே அந்த நீதிபதிகள் என்ன செய்திருக்க வேண்டும்? அட பாவிகளா, உங்களுக்கு வேற வேலையா இல்லையாடான்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? குப்பையில தூக்கி போட்டு வந்தவர்கள் மீது அபராதம் விதித்திருக்கணுமா இல்லையா? அவன் என்ன பண்றான்? அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட அதே தினத்திலே அந்த ஜம்மா பள்ளிவாசல் மீது ஆய்வு நடத்த ஏஎஸ்ஐக்கு உத்தரவிடுறான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்களுக்கு உத்தரவு போடுறான், நீ போய் ஆய்வு நடத்துன்னு சொல்லி. 19ஆம் தேதி உத்தரவு போட்டான். 19ஆம் தேதி ஆய்வு நடத்தப்படுகிறது. மீண்டும் 24ஆம் தேதி அந்த குழு போது, எப்போ? ஃபஜர் நேரத்துல ஆய்வு நடத்த போறான். அந்த ஜும்மா பள்ளிவாசல்ல இதுக்குள்ள கோயில் இருக்குதா அப்படின்னு ஆய்வு படுத்த போறான். போனவன் சும்மா போனானா இல்ல, சங்கி கூட்டத்தை கூட்டிட்டு போறான். போறவன் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கூட்டிட்டு போறான். அமைதியான வழியில அதற்கு எதிராக அந்த பகுதியில திரண்ட இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை துப்பாக்கி சூடு நடத்தி ஒடுக்குகிறான். 6 பேர் அங்கே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்காக குரல் கொடுத்ததற்காக. சும்மா இருந்து விட முடியுமா? ஒரு பள்ளிவாசல் தானே பாபர் மசூதி என்று நாம் சும்மா இருப்பதா? சரி, சாம்பல் பள்ளிவாசல் தான் அப்படி பண்ணா. கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தோன்னு சொன்னா அஜ்மீர் தர்கால கைய வச்சுட்டான். அங்க இருக்கிற 2 சங்கிங்க போய் லோக்கல் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றாங்க. என்ன வழக்குன்னு சொன்னா, சிவன் கோயிலை இடித்துத்தான் அந்த அஜ்மீர் தர்கா கட்டப்பட்டது என்று வழக்கு போடுறான். உடனே அந்த நீதிமன்றம் என்ன ஆர்டர் கொடுக்கறான்னு சொன்னா 3 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கறான். 3 நோட்டீஸை கொடுத்து ஆய்வு நடத்துவதற்கு தயாராகிறான். ஆக சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறான், 1 2 எல்லாம் இல்ல கண்ணா,
இந்தியா முழுவதும் 40,000 பள்ளிவாசல்கள், கோயில்கள் இடிக்கப்பட்டுதான் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்னோட, ரெண்டோட, மூன்றோட, நான்கோட அவர் நிற்பதாக இல்லை. நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா? அதெல்லாம் ஒரு பக்கம்னு சொன்னா, இப்போ ஒன்னொன்னா எடுக்கணும்னு தான் லேட் ஆகுது. ஒரு பள்ளிவாசலா, ஒரு தர்காவா ஆக்கிரமிக்கிறதுக்கு லேட் ஆகுது. இப்போ அதுக்கு என்ன ஒரு திட்டம்னு சொன்னா, ஒரேடியா நினைக்கிறதையெல்லாம் ஆட்டைய போடணும்னா என்னடா பண்ணணும்னு யோசிக்கிறான். யோசித்தவன் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வரான். வக்ஃப் போர்டு சட்டம் இருக்கு இல்லையா, 9 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு வக்ஃப் போர்டுக்கு நமக்கு இந்தியா முழுவதும். கண்ணை உறுத்துது. அதுல 30-35% ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கான். ஆனா அவனுக்கு சொந்தமா டாக்குமெண்ட் பண்ண முடியல. அப்ப என்னடா செய்யறதுன்னா, ஒரு திட்டம் கொண்டு வரான். ஒரு திருத்தம் என்ற பெயரில 45 திருத்தம் கொண்டு வந்திருக்கான். அதுல ஒரே ஒரு திருத்தத்தை மட்டும் நான் இங்க நேரம் கருதி சொல்லுகிறேன். அது என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டுக்கு சொந்தமா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதை உடைச்சு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்கிறான். ஒரு ப்ராப்பர்ட்டி, மசூதியினுடைய ப்ராப்பர்ட்டி, அது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமா இல்ல வேற ஒரு நபருக்கு சொந்தமான யாரா முடிவெடுக்கணும்னா மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கலாம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஆட்சியர் என்ன முடிவு செய்வான்? அந்த சாம்பல் பள்ளிவாசல வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி இல்ல, அது யோகி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவானா மாட்டானா? அஜ்மீர் தர்கா ராஜஸ்தான்ல இருக்குது, அத பிஜேபியினுடைய சொத்துன்னு சொல்லுவானா மாட்டானா? ஏக்கர் கணக்கில் இருக்குது, 9 லட்சம் ப்ராப்பர்ட்டிகளை குறிவைத்து அவன் இருக்கிறானே, நாம் எப்படி சும்மா இருப்பது? இந்த டிசம்பர் 6 என்பது வெறும் பாபர் மசூதிக்கான போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய உரிமையை மீட்பதற்கான போராட்டம். நரசிம்மானந்து ஒருத்தர் இருக்கிறான், உங்களுக்கு தெரியும், சாமியார். அவர் நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப கொச்சையா பேசிட்டான். உடனே இஸ்லாமியர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்தை யாரெல்லாம் வழி நடத்தினார்களோ தலைவர்கள், அவர்களுடைய வீடுகளை எல்லாம் இடிக்கிறான் யோகி கவர்மெண்ட். இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான தலைவர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது புல்டோசர்களால். நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். வட மாநிலங்களிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? தமிழகத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். தமிழகத்தில் இந்த தென்னிந்தியாவில் வேண்டுமானால் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு ஆகாது. அந்த காற்று தென்னகத்தையும் தாக்குவதற்கு நாம் விழிப்போடு இல்லை என்று சொன்னால் மிக விரைவில் நாமும் தாக்கப்படுவோம். நம்முடைய சொத்துக்களும் சூறையாடப்படும் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு டிசம்பர் 6 இந்த டிசம்பர் 6 நாம் இருக்கிறோம். அடுத்த டிசம்பர் 6 நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டம் என்பது ஓயாமல் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் போராடி கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்தமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி, நம்முடைய இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்கள் வெல்ல இறைவனிடம் கையேந்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.